விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரி வீட்டுக்கு பக்கத்து ரூம்லுக்கே வந்துடுறாரு. அதனால் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரியோட குடும்பத்தில். இன்றைக்கி தான் நான் பால் காய்ச்ச போகிறேன், அதனால் எனக்கு தேங்காய் உடைக்க ஒரு பெரிய பொருளாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் கிட்ட கேட்குறாரு. அதை கேட்டுட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிற, இங்கே ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, போங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடுறாங்க. அடுத்து சரி தீப்பெட்டியாவது கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. பக்கத்தில் தான் கடை இருக்குது, போய் வாங்கிக்கிங்க அப்படின்றாங்க. ஐயோ இப்படி பண்ணுறாங்களே, இவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமா வந்து கேட்டுட்ருக்காரு. பக்கத்து வீடுனா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க, என்னங்க நீங்கள் பக்கத்து வீட்டுக்கு எதுவுமே தர மாட்டேங்கிறீங்க, இந்த மழை இருந்தால் எப்படிங்க அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க, ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க அப்படின்றாங்க. ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்களே, சரி வேறு வழி இல்லை, என் பொண்டாட்டிக்காக எல்லாத்தையும் நான் சமைச்சிக்கிறேன் அப்படின்றாரு. அடுத்து என்ன பண்ணுறாங்க, வத்தல் காய வச்சுட்ருக்காங்க மேலே. அப்போ கரெக்டாக என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து ஒரு பூ எடுத்து போடுறாரு காவேரி மேலே. காவேரி ஐயோ இவரோட வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. ஐயோ நல்ல காலம் மாமியார் மேலே போட்டிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு. இங்கே காவேரி போகிற இடம் வர இடம் ஹாய் சொல்கிறது, பாய் சொல்கிறது, குட் மார்னிங் சொல்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் தொடர்ந்து செஞ்சிட்ருக்காரு விஜய். இங்கே காவேரி கடத்தெருவுக்கு போகிறாங்க, பின்னாடியே வராரு விஜய். பின்னாடி ஹாய் பொண்டாட்டி அப்படின்றாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, எதுக்காக எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுக்காக வந்திருப்பேன், இல்லை உனக்காக தான் வந்தேன், இங்கே பாரு நீ நான் கூப்பிட்டேன் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டேன், எனக்கு வேறு வழி தெரியல, அதனால் நானே வந்துட்டேன். உங்கள் வீட்டில் அலோவ் பண்ணிங்கன்னா நான் மாமியார் வீட்லேயே மருமகனாக இருந்திருப்பேன், வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்திருப்பேன். ஆனால் நீங்கள் தான் ஒத்துக்க மாட்டிங்களே, அதனால தான் உங்கள் வீட்டு பக்கத்து அறையிலே குடியிருக்கேன். எப்படியும் வீட்டோட மாப்பிள்ளை மாதிரி தான் கணக்கு வரும், அதனால் என் பொண்டாட்டிக்காக வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. முதல்ல வீடை காலி பண்ணிவிட்டு இங்கேருந்து போங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் போக முடியாது பொண்டாட்டி, எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன், உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன், எனக்கு இந்த சந்தோஷம் போதும், நீ என் கூட வரலன்னா என்ன, எங்கள் வீட்டுக்கு வரலன்னா என்ன, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆக மொத்தத்தில் உன் கூட இருக்கேன்ல, எனக்கு அதுதான் முக்கியம் அப்படி சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு உங்களை ஏன் தான் இப்படிலாம் பண்ணுறாரோ சொல்லிட்டு நடந்து போகிறாங்க. பின்னாடி ஓடி வராரு. என்ன பொண்டாட்டி என்னை விட்டுட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்றாரு. உங்களை விட்டுட்டு போகாமல் பின்ன உங்கள் கூட நான் இடுப்பில் தூக்கிட்டு போக முடியும் அப்படின்னா, என்னது இடுப்பில் தூக்கிட்டு போறியா, ரொம்ப சூப்பராக இருக்கேன், நிஜமாவா சொல்கிறேன் அப்படின்றாரு. இங்கே பாருங்கள் நீங்கள் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கீங்க, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, இங்கேருந்து போங்கன்னா போகவே மாட்டேங்கிறீங்க. நான் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்றாரு. என்ன பண்ண தெரியாமல் தவிக்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி குழம்பெல்லாம் அவள் வீட்டில் ரெடி ஆகிட்டுருக்கு. விஜய் சமைக்கிறாரு. விஜய்க்கு சமைக்கவே தெரியல. ஐயோ நம்ம சரியாக சமைப்போமே, ஏன் இன்றைக்கி சரியாகவே வரமாட்டேங்குது, இப்போ என்ன பண்ணலாம், அத்தை வீட்டில் குழம்பு அப்படியே சூப்பராக இருக்கே, போய் ஒரு கை பிடிக்கலாமா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. எங்கே நம்மளுக்கு போட போகிறாங்க அப்படி சொல்லிட்டு எட்டி எட்டி பார்த்துட்ருக்காரு. இங்கே விஜய் சாப்பிடாம கஷ்டப்படுறதை பார்த்துட்டு காவேரியால் தாங்கிக்க முடியல. காவேரி சரியாக சாப்பிடாம எழுந்துக்கிறாங்க. என்னடி சரியாக சாப்பிடல, எழுந்துக்கிற அப்படின்றாங்க அவங்க அம்மா. இல்லைம்மா எனக்கு பசி இல்லைம்மா அப்படி சொல்லிட்டு எழுந்துக்கிறாங்க. இங்கே இதை பார்த்துட்றாங்க நம்ம கங்கா யோசிச்சுட்டு காவேரி கிட்டே, எனக்கு தெரியும்டி அங்கே விஜய் சாப்பிடாம கஷ்டப்படுறாரு, அதனால் நீ எழுந்துக்கிற அதானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நான் எப்போ சொன்னேன், இல்லைக்கா அவர் அங்கே சமைக்க கூட தெரியல, அவருக்கு அந்தளவு வீட்டில் கூட செய்வாருக்கா, ஒரு சில விஷயங்கள் தான் செய்வார், ரொம்ப செய்ய தெரியாது, ஆனால் அதனால் இங்கே பாரு கஷ்டப்பட்டுருக்காரு, அதனால தான் நீ எழுந்துக்கினியா, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நான் ஏன் அதுக்காக எழுந்துக்க போகிறேன், இல்லை நான் சும்மா சொன்னேங்க்கா, ரொம்ப ஓவராக தாண்டி போகிறீங்க ரெண்டு பேருமே, அவர் என்னென்னா நீங்கள் இருக்கேன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே உன் கூட மல்லடிச்சிட்ருக்காரு, நீ என்னன்னா அவர் அங்கே கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டு சாப்பிடாம எழுந்துக்கிற, ரெண்டு பேரும் இவ்வளோ லவ் வச்சுருக்கீங்களே, அப்புறம் ஏன்டி இப்படி பண்ணுறீங்க, நான் அம்மா கிட்டே டேரெக்டாக போய் பேசிடி, மனசில் திறந்து எல்லாத்தையும் சொல்லு, இந்த மாதிரிம்மா விஜய் கூட நான் சேர விரும்புகிறேன், வாழ விரும்புகிறேன் சொல்லு, கண்டிப்பாக அம்மா ஏற்றுக்கும், இல்லைக்கா அம்மா மனசில் கஷ்டப்படுத்த விரும்பலக்கா, நான் விஜய் கூட வாழணும்னு நினைக்கலக்கா, ஏதோ அவர் கஷ்டப்படுறாருன்னு தோணுச்சு அவ்வளோதான்க்கா, இதுக்கப்புறம் இப்படியும் நான் யோசிக்க மாட்டேங்க்கா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. காவேரி மனசுக்குள்ளேயே வச்சுக்கின்னு இப்படி கஷ்டப்படுறாளே, அம்மா புரிஞ்சுப்பாங்களா என்னன்னே தெரியலையே, இப்போ என்ன தான் பண்ணுறது, அம்மா புரிஞ்சுக்காமல் இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்கே, இனிமேட்டு அம்மா மனசு மாறினா தான் இதுக்கு ஒரே தீர்வு அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க கங்கா.